வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2019ல வெளியான வேர் இஸ் த வெங்கடலட்சுமி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க நினைக்காத சில திருப்பங்களும் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சூரியன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாரு என்னன்னு தெரியல. ரொம்ப பதட்டமா இவரோட வீட்டுக்கு வராது. ஒரு பாக்ஸை ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. இந்த பாக்ஸை உடனே இந்த இடத்துல போய் சேர்க்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. கேட்டு முடிச்ச ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த விஷயத்த பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி இவங்களை அடிச்சு தூக்கிடுது. இந்த இடத்துல இவங்களுக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட்லாம் ஆயிருது. இவரும் கஷ்டப்பட்டு காரை விட்டு வெளியே வந்து ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு வீரான்ற ஒரு நபர் வராரு. வீராவோட ஆட்கள் தான் இந்த விஷயத்த பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. இப்ப வீரா இருக்கார்ல, என்கிட்டயே வேலை பார்த்துட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என்னோட ஆளாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் சூரிய ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பண்ணியே தீர்வேன்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்ட வீரா இருக்காரு பாத்தீங்களா, கத்தியால குத்தி கொடூரமா இந்த இடத்துல இவரை சாவடிச்சிடுறாரு. இப்ப ஒய்ஃப் இன்னும் உயிர் போகாம தானே இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான், நீ மட்டும் உயிரோட இருந்து என்ன செய்ய போற, அதனால சாவு அப்படின்ற மாதிரி இவங்களையும் சாவடிச்சிடுறாரு. இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்குல்ல, இவரும் பத்த வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து போகும்போது அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, வெடிச்சு சதறுது. இங்கதான் வேர் இஸ் த வெங்கடலட்சுமின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு சேகர் அப்படின்றது. இப்ப வேகமா ஓடி வந்து ஒரு பஸ்ல ஏறுறாரு. இந்த பஸ்ல ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் இவர் வேக வேகமா வந்திருக்காரு. அந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க பேரு கௌரி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பார்க்க வருது அவங்களுக்குமே நல்லா தெரியும். அதனால லைட்டா இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவர் பயங்கரமா வலியுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த ஊரை பத்தி பெருமையா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸும் பண்ணிடுறாரு. எல்லா ஊர்லயும் இருக்கிறது தான் உங்க ஊர்லயும் இருக்கு. உங்க ஊர்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு, ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, உங்க லவ் ஏத்துக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. மத்த ஊர்ல சண்டி பாண்டு இருக்க வாய்ப்பு இல்ல, எங்க ஊர்ல மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்க யாருன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றாரு. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். இவங்க நடந்து வரும்போது தான் கறி குழம்பு வாசனை ஒரு வீட்டுல இருந்து வருது. இவங்க வேகமா அந்த கறி குழம்ப சாப்பிடுற மாதிரி வராங்க. என் ஹஸ்பண்டுக்காக நான் ஆசாசியா செஞ்சிருக்கேன், இதெல்லாம் எடுக்காதீங்கன்ற மாதிரி ஒய்ஃபை தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறியே இவனுங்க எடுத்துடுறாங்க. அங்கேயே போட்டு சாப்பாட திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் வராரு. என்ன இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவனுங்க சுத்தமா பயப்படவே மாட்டாங்க. அவரை கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோவோட ஊர்ல புதுசா ஒருத்தங்களுக்கு கல்யாணம் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல 2 பேருமே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கிடுறாங்க. நீங்க எல்லாம் யாரா, முதல்ல போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இவனுங்க கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி 2 பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க, படுங்கன்ற மாதிரி இவனுங்கள படுக்க வச்சிடுறாங்க. வேணும்ட்டே இந்த மாதிரி கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் ஹீரோவும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அண்ணன் பேரு வீரா, அவர் ரொம்ப பயங்கரமானவரு, என் பின்னாடி சுத்துறது தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. இருந்தாலும் ஹீரோ சுத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே மத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி சீட்டு கட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டு இருக்கார்ல, எனக்கு கார்டு செட் ஆகலப்பா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிடுறாரு. ஆனா எந்திரிச்ச நபர் இருக்காரு பாத்தீங்களா, மத்த எல்லாரோட கார்டையும் பாக்குறாரு. அதை வச்சு சண்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நார்மலா சொன்னா டவுட் வந்துரும்ல, அதனால சிக்னல் மூலியமா அவருக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால சண்டி ஒவ்வொரு மேட்சா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இத பத்தி மத்தவங்களுக்கும் தெரிய வந்துருது. இவனுங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இவங்க 2 பேர் கூட சண்டை போடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களை அடிக்க தான் செய்யறாங்க. அதை மீறி இவங்க தப்பிச்சு அங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே சொந்தம்னு சொல்லிக்க ஒரு பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டு கெலாட்டா பண்ணாங்கல்ல, அந்த ஒய்ஃப் வந்துடுறாங்க. உங்க பேரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கெலாட்டா நடக்கும் போதே ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா உன்னோட அப்பா கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போவாங்க, நீ தான் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா தான் இந்த ஊர் தலைவரா இருப்பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் வீட்டுக்கு வரலான்னு பார்க்கும்போது அந்த லேடி இருக்காங்க. நீங்க பண்ண எல்லா விஷயத்த பத்தியும் உங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டேன், இதை இதோட விட மாட்டேன், பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க அப்படின்ற மாதிரி வீடியோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடிக்கு ஒரு நபர் கூட அஃபேர் இருக்கும், அதுதான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னே இந்த லேடி பயந்து அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நடந்த சண்டையில கேபிள் டிவி காரன் தான் பயங்கரமா காயப்பட்டிருப்பான். இப்ப ஹீரோவோட அப்பாவை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துடுறான். அப்பவும் இவன் சொல்றதெல்லாம் மும்முரமா கேட்டுட்டு இருக்காரு.
ஆனா வந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க 2 பேர் மேல தப்பு இல்ல, இவன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டுறாரு. அதனால அப்பா பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப பாட்டியே இவங்க 2 பேருக்கு சாப்பாடெல்லாம் வச்சிடுறாங்க. எதுக்காகடா தேவையில்லாம எல்லா இடத்துலயும் கெலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமாவது கண்ட்ரோலா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருக்குமே அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் டிவில கேபிள் காரன் பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நைட்டு பாகுபலி 2 ஹெச்டில நான் போட போறேன், எல்லாருமே சந்தோஷமா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பாகுபலி போட போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே கேபிள் கட் ஆயிருது. ஆக்சுவலா அவன் தான் கேபிளை கட் பண்ணிருக்கான். நீங்க 2 பேர் மட்டும் பார்க்க கூடாதுடா, எவ்வளவு சேட்டை தான் செய்வீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இவங்களை திட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த கேபிள் டிவி காரனும் அசிஸ்டன்ட் கிட்ட கேசட் எல்லாம் தந்து விட்டுறான். இவங்க இருக்காங்கல்ல, அந்த கேசட்டை மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேணும்ட்டே அந்த அசிஸ்டன்ட் பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு கேசட்டை அவன் கையில மாத்தி விட்டுறாங்க. அதெல்லாம் தெரியாம அவனும் கேசட்டை எடுத்துட்டு போய் படம் போடுறதுக்காக போயிடுறான். இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. நீயோ வாடா அப்படின்ற மாதிரி பையனையும் உட்கார வச்சிருக்காரு. ஆனா பாகுபலி 2 படம் ஓடாம ஒரு அடல்ட் படம் ஓடுது. இத பாக்குற ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன வேலை பண்ணிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி நேரா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த படம் தான் போடுவியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இவங்க 2 பேர் கவனிக்கிறாங்க. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாண்டு சண்டி இவங்க 2 பேருமே இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் அடிக்கடி கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கெலாட்டா பண்றதெல்லாம் நமக்கு நிறைய காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு சாமியார் இருப்பாரு, அவரையும் வச்சு பயங்கரமா இவங்க கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குல்ல, அதை வெளிப்படுத்திடுறாங்க. அதனால இவங்க 2 பேருமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஈரன் கூட எப்பவுமே அண்ணனோட காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதை மீறி டைம் கிடைக்கும்ல, அப்பதான் இவங்க 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கலாம் செய்வாங்க. இப்ப அண்ணனான வீராவை நமக்கு காட்டுறாங்க. அவரும் புதுசா ஆடிட்டர் மாதிரி ஒருத்தர் தேவை அப்படின்ற மாதிரி வர வச்சிருப்பாரு. வந்த ஆடிட்டரும் சுத்தி இருக்க ஆட்களோட ரியாக்ஷன் எல்லாம் கவனிக்கிறாரு. இவங்க எல்லாருமே உங்களுக்கு பயந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ அப்படியா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வீராவும் கேட்டு வச்சுக்கிறாரு. இப்பதான் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வரான். அண்ணா பேமெண்ட் கொண்டு வந்திருக்கான்னு சொல்றான். சரி வஸ்ட் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் வஸ்ட் நடக்க பாக்குறான். இவர் இருக்கார்ல, ஒரு அருவாளை வச்சு அவனோட கையை வெட்டிடுறாரு. நீ பாக்குற வேலைக்கு கமிஷன் ஒரு அமௌண்ட் தரதானே செய்யறேன், அப்புறம் எதுக்காகடா என் கிட்ட இருந்து காசு அடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் அவன் ஏமாத்தி இருக்கான், அதனால தான் கையை வெட்டி இருக்காருன்னு புரிய வருது. இவர் கையை வெட்டிட்டார்ல, இதெல்லாம் புதுசா வந்து ஆடிட்டர் பார்த்து ஷாக்க வருது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயந்த மாதிரி நடிக்கல, உண்மையிலேயே பயப்படதான் செய்யறாங்க. நீ எப்படி இப்ப பயப்படுறியா இல்ல நடிக்கிறியான்னு கேக்குறாரு. இல்ல சார் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு லெட்டர் தந்திருக்காங்க. அதை படிக்கிற ஹீரோட முகம் மாறிடுது. ஹீரோ சோகமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸும் என்னன்னு கேக்குறாங்க. நீங்களே படிங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேகர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எழுதியிருக்காங்க. பிடிச்சிருக்கன்னு தாண்டா எழுதியிருக்கா, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. முழுசா படிங்கடா உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்களும் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சுத்தமா பிடிக்கல. இவங்க 2 பேர் இருக்கிற கிராமத்துல என்னால வாழ முடியாது, அதனால இப்பயே நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இதை படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல கடுப்பாயிடுறாங்க. ஓஹோ எங்களால் தான் பிரேக்கப்னு சொல்றாளா, உங்க 2 பேரை சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இவனுங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, டியூஷனுக்கு போற பொண்ணுங்களை கத்தியால மிரட்டி லாக் பண்ணிடுறாங்க. கௌரி கார்ட்ஸ் எல்லாம் இல்லாம எப்ப போவா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களும் பயந்த மாதிரி சொல்றாங்க. இது போதும் கௌரியை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்களும் பிளான போடுறாங்க. இப்ப கௌரியை தூக்கிட்டு வந்து ஒரு குடிசையில படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து கௌரி இங்கதான் இருக்கா வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மயக்கமாக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. இப்ப கௌரியை எழுப்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கௌரி எந்திரி அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. இப்ப எந்திரிச்சு அவங்களும் ஹீரோ மேல கோவப்படுறாங்க. நீ தான் மைக்கி கூட்டு வர சொன்னியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாலாம் பண்ணல, இவனுங்க தான் தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, முதல்ல 2 பேருமே இளநீ குடிங்க, பொறுமையா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி இளநியை வாங்கி குடிக்கிறாங்க. இவனுங்க இளநிலையும் ஒரு வேலையை பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த இளநியை குடிச்சு முடிச்சோடனே இவங்க 2 பேருக்குமே செக்ஷுவல் ஃபீலிங் அதிகமா வருது. இது அவனுங்க 2 பேரோட வேலையா இருக்கும். இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் இந்த இடத்துல பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. கடைசியில இவங்க 2 பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப மயக்கம் தெளிஞ்சு ஹீரோனும் கண் முழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் நினைக்கிறாங்க. நீ தானே திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்க, உன்னை போய் லவ் பண்ணதை நினைச்சாலே நான் அசிங்கமா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அடிக்கலாம் செய்யறாங்க. ஏன் தப்பு எதுவுமே இல்லைன்னு இவர் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள இவங்க கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அட பாவீங்களா, அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கிண்டலா தான் எடுத்துக்கிறாங்க. ஜாலியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எதையுமே சீரியஸா பார்க்க மாட்டாங்க. இப்ப பொண்ணுங்க நிறைய பேர் ஜாலியா கெலாட்டா பண்றாங்க. ஒரு டீ கடையில டீயை குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் இந்த ஊருக்கு புதுசா ஒருத்தங்க வராங்க. இவங்க பேர் தான் வெங்கடலட்சுமியா இருக்கும். இவங்களை நான் லட்சுமின்னு மட்டும் சொல்றேன். இப்ப லட்சுமியை பொறுத்த வரைக்கும் டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. நான் டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், இங்க தங்கிறதுக்கு எனக்கு இடம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, இந்த இடத்துல எங்களுக்கு தெரியாத இடமே கிடையாது, வாங்க நாங்க கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கூட்டு போறாங்க.
அப்படி போற வழியில இவங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளோட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க 5 நிமிஷத்துல வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு வராங்க. ஆல்ரெடி அந்த வீட்டுல ஒரு நபர் குடியிருக்காரு. அவரும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு என்னென்ன துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு கேக்குறாங்க. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ போடா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நீங்க தள்ளி விட்டீங்களே அது யாருன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவன் வேலைக்காரன், இதுக்கப்புறம் நாங்களே எல்லா வேலையும் பார்த்துப்போம்ல, அதனால தான் அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. உங்களுக்கு எது வேணாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. ஆக்சுவலா வீடு போன நபர் இருக்காரு பாத்தீங்களா, பண்ணையார் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதே வேஸ்ட், இவர் ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த கேபிள் டிவி காரன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பும் போது தான் கரெக்டா அவனுங்க 2 பேர் வராங்க. புதுசா வந்த டீச்சர் வசதியா தங்கணுன்றதுக்காக தான் அந்த வீட்டை தந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வர தகவலை பத்தி எனக்கு தெரிய வந்தது. நான் உங்களுக்கு பெரிய வீடே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், இத பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம நினைச்ச இடத்துல தங்க வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப லட்சுமி கிட்ட இந்த தகவலை சொல்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் லட்சுமி இருக்காங்கல்ல, குளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா மறைஞ்சிருந்து அவங்க குளிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குளிச்சு முடிச்சவங்க சாரி எல்லாம் கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. நீங்க வரது தெரிஞ்சு பண்ணையார் ஏற்கனவே உங்களுக்காக ஒரு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காராம், அந்த இடத்துக்கு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. அங்கெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல உங்களை பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க ஃப்ளோட் பண்ற மாதிரி அவங்களும் பதிலுக்கு பயங்கரமா ஃப்ளோட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. இதே சாரியோட ஸ்கூலுக்கு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி இவனுங்க கேக்குறாங்க. ஏன் இந்த சாரி எனக்கு நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டே அவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது ஒருத்தர் சட்டுன்னு மூட்டையை போடுறாரு. இவங்க லைட்டா கூட அதுக்கு பயப்பட மாட்டாங்க. இப்படியே இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஹீரோ இவங்களுக்கு எதிர வராரு. இந்த பொண்ணு யாருன்னு கூட கேட்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இவங்க யாருன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, அவன் யாரு, அழகா இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ அவன் அழகா, அவன் அழகுனா நாங்க 2 பேர் அழகு இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவன் அழகு, நீங்க பேர் அழகு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவனுங்க 2 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவனுங்க 2 பேருக்குமே லட்சுமியை ரொம்ப பிடிச்சிருது. அவங்க வீட்லயே தான் அதிக நேரம் இருக்காங்க. அவங்க கூட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. லட்சுமி கிட்ட பேசுறதுக்காக பாட்டியை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பாட்டி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றோனோ அவங்க தான் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே காட்டுறாங்க. அங்க யாரா இருக்க, அங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் பாட்டி இருக்காங்கல்ல, அங்க யாருமே இல்லன்ற மாதிரி கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சைக்கிள்ல போற ஒரு நபரை நிறுத்திடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு தெரியறாளே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க எங்கப்பா பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இவனுக்கும் தெரியலையா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. மக்கள் யாருமே இவங்க கிட்ட பேசவே இல்லைன்றது இப்பதான் இவங்களுக்கு புரியுது. இவங்களும் பொறுமையா பக்கத்துல வராங்க. எங்க பாட்டியோட கண்ணுக்கு நீங்க தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எப்படி தெரிவேன், நான் தான் பே ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களோட முகம்லாம் டோட்டலா மாறிடுது. இத பாக்குற இவனுங்க 2 பேருமே பயந்துடுறாங்க. ஆகா பேய் போல அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் டிவில சாமி படம் ஓடிட்டு இருக்கு. நம்ம பேசாம கோயிலுக்கு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப வேக வேகமா கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா லட்சுமி இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கும் வந்து இவங்களை பயம்புத்துறாங்க. இவங்களுக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்தும் ஓடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு இடத்துல பாக்குறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பதட்டமா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பேய்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. இவனுங்க பார்த்ததை பத்தி எல்லாம் ரொம்ப பயந்து சொல்றாங்க. இதனால இவரும் சாமியார் கிட்ட போலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. அந்த சாமியாருக்கு ஏற்கனவே இவங்க மேல தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கும். இத சாக்க வச்சு பேய ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாரு. ஹீரோவும் பார்த்து வீட்டுக்கு போய் சேருங்க, காலையில எதுனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே காட்டு வழியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர பறந்த மாதிரி வந்து நிக்குது. நான் உங்க 2 பேரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன், வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். எனக்காக நீங்க ஒரு வேலை பாத்தீங்கன்னா உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துகிட்டே கேக்குறாங்க. பக்கத்து ஊர்ல வீரான்னு ஒரு நபர் இருக்கான், அவன் கிட்ட இருக்க ஒரு பாக்ஸை எடுத்து என்கிட்ட தரணும், என்னால அது முடியாது, நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க பயப்படுற மாதிரி சவுண்ட் கேட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே ஓடி போய் வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இவங்க 2 பேருமே காலையில கண்முழிக்கிறாங்க. நைட்டு நடந்த எல்லாமே ஒருவேளை கனவா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே முகம் கழுவுறதுக்காக 2 பேருமே வராங்க. அப்பதான் தண்ணியில அந்த பேயோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. திரும்பி பார்த்தா அந்த பேய் ஓட்டு மேலதான் உட்காந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்தது கனவுலாம் இல்ல, எல்லாமே நிஜம்தான்.
நான் சொன்ன தேதிக்குள்ள அந்த பெட்டி எனக்கு வரணும், இல்லனா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுது. சரி நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீங்க என்னடா தனியா பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. நாங்க பேய் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ பெருசா நம்ப மாட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல ஈரன் கிட்ட எங்களை கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஈரனை பாக்குறதுக்காக இவங்களும் ஊருக்கு வந்துடுறாங்க. இப்ப ஈரனை மறைமுகமா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வேலை பார்க்குற மாதிரி நுழையணும், நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாங்க. இவனுங்க 2 பேருக்கு கண்டிப்பா என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு ஈரன் சொல்லிட்டாங்க. நீ மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடியோவை உன்னோட அண்ணன் கிட்ட காட்டிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஹீரோ கூட இவங்க ஒன்னா இருந்த விஷயத்த தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோவும் எதுக்காகடா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இப்ப பயந்த ஈரன் இருக்காங்கல்ல, சரி வேலையை ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க சொன்ன அண்ணன் எதுனாலும் கேட்பாரு. இப்ப அண்ணன் கிட்ட வந்து 2 பேரை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கணும், பக்கத்து ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவனுங்க 2 பேருமே உண்மையான பேரை சொல்லாம வேற ஒரு பேரை சொல்லி அறிமுகமாகறாங்க. அவனுங்க வீடியோ எடுத்ததுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஈரன் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இவனுங்க 2 பேருமே சமயம் கிடைச்சா அதை தூக்கிடணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல இருக்க வேலைக்காரியை கவனிக்கிறாங்க. அந்த வேலைக்காரியை பார்த்து பயங்கரமா இவனுங்க வலிஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் காட்டுறாங்க. வீரா போன் பேசிட்டு இருக்கும் போது இவனுங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. இப்ப வீராவும் ஒரு காஃபி போடுறதுக்கு 2 பேரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க எல்லா வேலையும் பாதி பாதியா தான் செய்வோம், இவன் சக்கரை போடுவான், நான் காஃபி தூள் போடுவேன், இந்த மாதிரி தான் நாங்க காஃபியை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி காஃபியை குடிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்து குடிக்கிறாரு. பார்த்தா காஃபியை வாயிலே வைக்க முடியல, அதை கொப்பளிச்சிடுறாரு. என் தங்கச்சி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு வேலை போட்டு தந்திருக்கேன், இல்லனா உங்களை எல்லாம் வேலையிலேயே சேர்த்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு கிளம்புறாரு. என்னடா பெட்டி எடுக்க ஏதாவது பிளான் போட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பிளான்லாம் எதுவும் போடல, இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள அந்த பெட்டி எனக்கு வேணும்னு அந்த பேய் சொல்லிச்சு. ஒருவேளை நாங்க பெட்டி எடுக்கலன்னா அது மறைஞ்சு போயிடும்ல, அது வரைக்கும் நடிச்சு ஏமாத்த வேண்டியதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பேய் அந்த இடத்துக்கு வந்துருது. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை போட்டு அடிச்சிட்டு இருக்கு. என்னடா 2 பேருமே இடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. பேய் தாண்டா எங்களை அடிக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு பேய் தெரியல, அதனால புரிய மாட்டேங்குது. வீரா கேங்ல ஒரு நபர் இருப்பாரு, எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு, எப்ப பாரு பாக்க போட்டு எச்ச துப்பிக்கிட்டே இருப்பாரு. யாரு சார் இவன், எப்ப பாரு எச்ச துப்பிக்கிட்டே இருக்கான், இவனை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆடிட்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் தோல் மேல கையை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. 2 வாட்டி எனக்கு வந்து ஆபத்தா அவன் தான் தடுத்து காயத்தை ஏற்படுத்திக்கிட்டான், அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கேன். நீ வேணா உன்னோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்துறதுக்கு தயாராரு, உனக்கும் இந்த ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆடிட்டர் சொல்றாரு. வேலைக்காரி தான் நைட் எல்லாருக்குமே பால் போட்டு தருவாங்க. இவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பால்ல மயக்க மருந்தை கலந்துடலாம் அப்படின்ற மாதிரி கலந்து வச்சிடுறாங்க. இப்ப வேலைக்காரி கொடுத்தோன்னா அவனுங்க எல்லாருமே மயங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, பால் குடிச்சு குடிச்சு போர் அடிக்குது, எங்களுக்குலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்ன இவனுங்க குடிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே லேடி கெட்டப்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க முன்னாடி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அவனுங்க மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க பாலை தராங்க, அதனால அவனுங்க எல்லாருமே குடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த வாட்டி மயக்க மருந்தை கலக்கிறதுக்கு பதிலா ஹீரோக்கு தந்த மருந்தை கலந்துருவாங்க. இதனால அவனுங்க எல்லாருக்குமே செக்ஷுவல் ஃபீலிங் ரொம்ப அதிகமாயிருது. இவங்க வேற லேடி கெட்டப்ல இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோ மேல கோவமா இருக்காங்கல்ல, அதை எப்படியாவது மாத்தணும்ன்றதுக்காக முன்கூட்டியே வந்து அவங்களுக்காக பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு. இது ஐயர் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. அதனால இவங்க கோவமும் கொஞ்சம் பறந்து போயிருது. இப்ப கிளம்பி போகும்போது லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறாங்க. எப்படியோ திரும்பி சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. இவனுங்க 2 பேர் உட்காந்து இருக்கும் போது ஹீரோவும் வேகமா ஓடி வராரு. திரும்பி கௌரி என்கிட்ட பேசிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லட்சுமியும் வேற ஏதாவது பிளான் யோசிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேருமே சொல்றாங்க. இப்ப லட்சுமியும் திரும்பி இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட இடுப்பை பாக்குறாங்க. பேயா இருந்தாலும் இடுப்பு நல்லா தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேர் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, பேய கூட விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் திட்டுறாரு. லட்சுமியும் பிளானை யோசிச்சிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. அப்பதான் வேலைக்காரி நடந்து போறதை இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பாக்குறாரு. ஐடியா கிடைச்சிருச்சு, வேலைக்காரியை ரேப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அப்படின்ற மாதிரி லட்சுமியும் கோவமா கேக்குறாங்க. இல்ல ரேப் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தர் நடிக்கணும், அப்ப கூட்டம்லாம் அந்த இடத்துல வந்துரும்ல, அப்ப இன்னொருத்தன் போய் அதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பிளான் ஓகேன்ற மாதிரி இவங்க செயல்படுத்தலாம் முடிவு பண்றாங்க. பாண்டுவும் வேலைக்காரியோட ரூம்க்கு வந்து அவங்களை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க கத்துனா ஆட்கள்லாம் வந்துருவாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனா இவங்க கத்தலாம் மாட்டாங்க, பதிலுக்கு இவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரொமான்ஸ் பண்றான்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா சடனா அவங்க லாக் பண்ணி இவரை போட்டு தனியாலா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன போனவன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வெளியே 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் கிட்ட வராங்க. அப்பதான் பாண்டுவும் அடி வாங்கின மாதிரி பயந்து வேகமா வெளியே ஓடி வராரு. இதுக்கப்புறம் நம்ம பிளான் போட்டு அந்த பாக்ஸ் எடுக்கிறதுலாம் கஷ்டம், பேசாம ஈரன் கிட்ட கேட்டே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஈரன் இருக்கார்ல, ஈரன் கிட்ட விஷயத்த சொல்லி அந்த பாக்ஸை எடுத்து தானே கேக்குறாரு. கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த வீடியோ பத்தி நாங்க சொல்ல வேண்டியிருக்கோம், ஒழுங்கா எடுத்து தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க.
இதனால ஹீரோயினோ சரி என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க எடுத்து தந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு தெரியாம சாவி எடுத்துடுறாங்க. இப்ப அந்த லாக்கரை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப முழிச்ச அண்ணனும் இவங்க மயங்கி இருக்கிறத பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி டாக்டரை வர வச்சிடுறாரு. செக் பண்ண டாக்டரும் உங்க தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டோன்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீங்க மாமாவாக போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி வீராவும் மேல பார்த்து ஷூட் பண்றாரு. நான் மாமாவாகணும்னா முதல்ல அவளுக்கு கல்யாணம் ஆகணும், இன்னும் கல்யாணமே ஆகல, இதுக்கு யாரு காரணம்ன்றத ஒழுங்கா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது 2 பேர் மிரட்டி இந்த தகவல்லாம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அவனுங்க 2 பேருமே பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தானே, கூட்டுவாங்கன்ற மாதிரி வீரா சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே பேரை மாத்தி சொன்னாங்கல்ல, அதனால தப்பிச்சிடுறாங்க. அண்ணன் உங்களை பார்க்கணுமா வாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கூப்பிடுறாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பாண்டு சண்டி அடையாளம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை வீராவும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, போய் அந்த நபர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி ஒரு நபர்கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க. நம்மளை பத்தி எப்படி கேக்குறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களுக்கு பாண்டு சண்டியை பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. என்னடா உங்களுக்கு நக்கலா இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. அவங்க 2 பேர் மேல கோவமா இருக்காங்க போல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. ஆனா ஆட்கள் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கேபிள் கடைக்காரங்க கிட்ட போறாங்க. ஆஹா இவங்க கிட்ட போறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களும் பயப்படுறாங்க. கேபிள் டிவி ஆபரேட்டர் இருக்கார்ல, உங்க பின்னாடியே வச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. எது நம்ம பின்னாடியா அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் திரும்பி பாக்குறாங்க. அங்க இவங்க 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருமே வேற 2 பேர் யாரோ ஓடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களையும் கூப்பிட்டு ஓடலாம் செய்யறாங்க. அப்பதான் ஹீரோ எதிர வராரு. அவங்க 2 பேருமே பஸ் பிடிச்சு மும்பைக்கு கிளம்பிட்டாங்க, அவங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவனுங்க 2 பேர் மும்பைக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு காரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுங்க 2 பேர் எங்க இருந்தாலும் சரி, நீங்க 2 பேர் தான் பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா இவங்களை திட்டிட்டு இருக்காரு. இந்த டைம் தான் தங்கச்சி கண்முழிச்சிடுறாங்க. இவரும் தங்கச்சியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பயத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வேகமா அண்ணனை கட்டி பிடிச்சிடுறாங்க. தங்கச்சியை கஷ்டப்பட்ட வேணான்றதுக்காக வீராவும் மேற்கொண்டு கேட்காம வெட்டுறாரு. இவனுங்க 2 பேர் பண்ணனால தானே இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால ஹீரோவும் இவங்க 2 பேர் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஊர்ல டான்ஸ் ஆடுறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவனுங்க 2 பேருமே பார்க்க போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த வேலையை பண்றதுக்கு நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண தேவையில்லையா, அதுக்காக தான் போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு தான் ஆடுறாங்க. ஆனா இவங்களுக்கு லட்சுமி ஆடுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பலார்னு கண்ணத்திலே அறையிறாங்க. முதல்ல கோவமா தான் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் மன்னிப்பு கேட்டு இவங்க கூட சேர்ந்துடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் லட்சுமி மிரட்டுற மாதிரி தானே பேசினாங்க, ஆனா இப்ப கொஞ்சம் சோகமா பேசுறாங்க. இந்த நாளுக்குள்ள அந்த பாக்ஸ் எனக்கு கிடைக்கணும், இல்லனா என்னோட ஆத்மா சாந்தி அடையாது, தயவு செஞ்சு எனக்காக எடுத்து தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுக்குமே கஷ்டமாயிருது. நாங்க என்ன பண்ணியாவது கண்டிப்பா அந்த பாக்ஸை எடுத்து தரோம்னு சொல்றாங்க. இப்ப வீராவோட ரூம்க்கு வந்து பார்க்கும்போது அவரும் லாக்கரை திறந்து இந்த பாக்ஸ் எடுக்கிறாரு. எங்கேயோ கொண்டு போறதுக்காக தான் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வர வழியில எண்ணெயெல்லாம் ஊத்தி வச்சிடுறாங்க. வந்து அவரும் வலிக்கு விழுந்துடுறாரு. அதனால இவங்களுக்கு அந்த பாக்ஸ் கிடைச்சிருது. இவங்க இருக்காங்கல்ல, ஐயா வலிக்கு விழுந்துட்டாரு வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வந்தவங்களும் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. வீராவாலையும் சரியா பேச முடியல. சிக்னல்லயே அவங்க கிட்ட தான் பாக்ஸ் இருக்கு, அதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆட்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதனால இவங்க 2 பேருமே வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரும் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட பாக்ஸ் இருக்கு புடிங்கடா அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு. இதனால இவங்க 2 பேரும் எல்லாருமே சேர்ந்த மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ பைக்ல வந்துடுறாரு. ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பைக்ல ஏறணும்னா ஹீரோவை இவங்களை ஊருக்கு கூட்டு வந்துடுறாரு. ஊர் எல்லையில தான் ஊர் மக்கள் எல்லாருமே மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. கையில ஆயுதம்லாம் வேற வச்சிருக்காங்க. இதனால துரத்திட்டு வந்த வீர ஆட்கள் இருக்காங்கல்ல, பயந்து வண்டியை திருப்பிட்டு வேகமா கிளம்பி போயிடுறாங்க. எதுக்காக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்மளை காப்பாத்தினாங்க, இவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்காதுல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து லட்சுமி இவங்க கிட்ட பேசுறாங்க. லட்சுமி எல்லார் கண்ணுக்குமே தெரியுறாங்க. அது இப்பதான் உங்களுக்கு புரிய வருது. நாங்கெல்லாம் சேர்ந்து டிராமா பண்ணி தான் உங்களை இந்த மாதிரி பண்ண வச்சோம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல சூரியன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இவர் தான் வீராவோட ஆடிட்டரா இருப்பாரு. வீரா பக்கத்து ஊர் மக்களை ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட தேதியில வேற ஒருத்தருக்கு கை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இது தெரிஞ்ச இவருக்கு மனசு கேட்காது. அந்த ஊர் மக்கள் கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு போவாரு. ஒய்ஃபை மட்டும் இல்ல, இவரோட தங்கச்சியான லட்சுமியும் கூட்டு போவாரு. அப்பதான் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆகும்போது லட்சுமி இருக்காங்கல்ல, ஒரு பாறைக்கு பின்னாடி போய் விழுந்துருவாங்க. வந்த வீராக்கு லட்சுமி இருக்கிறத பத்தி எல்லாம் தெரியாது. அவங்க 2 பேரை காலி பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. இந்த விஷயத்தெல்லாம் லட்சுமி பார்த்திருப்பாங்க. சோ லட்சுமி இறந்தெல்லாம் போல உயிரோட தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க பறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கேள்வி வரும். ஊர் மக்கள்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி இவங்களை பறக்கலாம் வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் நிறைய கெலாட்டா பண்றாங்கல்ல, அதனால தான் இவங்க 2 பேரை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. கடைசியா இவங்க ஹீரோ கிட்டே கெலாட்டா பண்ணாங்கல்ல, அதனால நான் தான் உங்க 2 பேரை வச்சு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டாரு.
இப்பதான் இவங்க ஊர்க்காரர் வராரு, அவங்க மொத்தமா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. வீரவும் செம்ம கோவமா அவரோட வீட்டுல இருந்து கிளம்புறாரு. நம்ம வந்தா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே தயாரா இருக்காங்க. வந்த வீரா இருக்காரு பாத்தீங்களா, தனியே இவங்களை நோக்கி நடந்து வராரு. வந்தவர் கையில இருக்க அருவாளை கீழே போட்டுறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு, இதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் வீரா கிளம்பும் போது நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. வீரா கிளம்பும் போது தங்கச்சி லாக் பண்ணி இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுன்னு, நான் சொன்னா நீ எதுனாலும் கேட்பல, முதல்ல நீ பண்ண தப்ப நீ ஏத்துக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தங்கச்சி சொன்னா இவர் கேட்பார்ல, அதனால தான் இந்த இடத்துல இவர் மாறிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதனால லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, தங்கச்சியோட கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற அண்ணனும் இந்த இடத்துல சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.